ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்டேட் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5/3/2020 அதாவது எக்ஸ்பைரி டே. டுடே பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி டே. ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி ஆப்ஷனோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டிக்கான லெவல் நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 28,720 பிரேக் பண்ணி அதோட செல்லிங் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே கிட்டத்தட்ட 28,547 வரைக்கும் லோ போச்சு. பட் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் கிட்டத்தட்ட 520 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணியிருந்தேன். மார்னிங்கில் யாரெல்லாம் மார்க்கெட் வாட்ச் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் நம்மளோட லெவல் 28,720 பிரேக் பண்ண கொஞ்ச நேரத்தில் செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 547 வரைக்கும் லோ கொடுத்தான். அப்படி செல் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான் மார்க்கெட். அது ஃபியூச்சராக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷனாக இருக்கட்டும், எது பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் சிம்பிளாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு கடைசியில் மார்க்கெட் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அது என்னங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதாவது நமக்கு பேங்க் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாலுமே ஆனால் நிஃப்டி நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணலை. அதாவது போன வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த லெவல் படி பார்த்திங்கன்னா 11,200 பிரேக் பண்ணால் செல்லிங் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் 11,200 சம்திங் பாயிண்ட் வந்துச்சு. ஏன்னா க்ளோசிங்கில் மார்க்கெட்டுக்கு லோ பிரேக் பண்ணனால அந்த பாயிண்ட் என்னங்கிறது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த லெவல் வந்துட்டு கிட்டத்தட்ட மேலே போய் 11,340 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட அது பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் நிஃப்டி பை ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி செல் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிஃப்டி பை ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில்? இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். அதாவது ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 520 பாயிண்ட்டு. ஸோ 520 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் லாங்கான ப்ரைஸ் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த டைம் பீரியடில் நிஃப்டியும் ஹை பிரேக் பண்ணுது. அதாவது ஹை பிரேக் மீன் பை ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுது. பை ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி செல் ட்ரெண்டில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நிஃப்டி பை ட்ரெண்டில் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி கன்ஃபார்ம் ட்ரெண்ட் கிடைக்கும்போது நம்ம அந்த லெவலில் கரெக்டாக கால் ஆப்ஷனோ இல்லை நிஃப்டி ஃபியூச்சரோ பை பண்ணி நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை கரெக்டான நேரத்தில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஹை நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நம்மளோட லெவலை பிரேக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஹை வச்சுக்கிட்டே போவோம் மார்க்கெட். அந்த நேரத்தில் ஹை வச்சு கன்ஃபார்ம் ஆகி நிற்கிற நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா பேங்க் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி பையிங் ட்ரெண்டில் கொடுத்து அந்த இடத்துலையும் சுற்றிட்டு இருக்க பட்சத்தில் அகைன் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்டில் இருந்து அதனுடைய ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 29,300 ரேஞ்சில் இருக்குது. ஸோ 300 ரேஞ்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் 300 ரேஞ்சில் இருக்கிறதுனால அதனோட ஹை பார்த்திங்கன்னா 29,180 வரைக்கும் வந்தான் மார்க்கெட். ஆனால் 29,180 வரைக்கும் வந்த மார்க்கெட் மறுபடியும் டவுனாக போகும் அப்படின்னு நம்ம செல்லிங் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம சொல்கிறோம். அந்த லெவலை நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்ம லைவாக அந்த லெவலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கனால நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா அந்த லெவல் 29,180 போயிட்டு கிட்டத்தட்ட 29,000 to 29,100 ரேஞ்சிலேயே ரொம்ப நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெட்வீன் நேரத்தில் ட்ரேட் ஆகும்போது நம்ம நிஃப்டியை கொஞ்சம் பை ட்ரெண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டு ப்ராஃபிட்டோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் அகைன் நீங்கள் செல் ட்ரெண்டுக்கு போகலாம். அப்படி செல் ட்ரெண்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் தான் இருக்கும். அதாவது ஒரு 150 பாயிண்ட் இல்லை 200 பாயிண்ட் மேக்ஸிமம். இந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். அந்த மாதிரி இதில் நம்மளோட லெவல் கன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்கறனால நான் சொல்கிறேன். ஸோ அப்படி கொடுத்துருக்க நேரத்தில் நம்மளோட லெவலை பிரேக்
பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணத்தினால நீங்கள் 29,000 டு 29,100 ரேஞ்சில் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் டைம் டு புக் ப்ராஃபிட். ஸோ அந்த பீரியடில் தான் எக்ஸ்பைரியோட டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பைரியோட டைம் பீரியடும் அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டியோட லெவலும் அந்த இடத்துல தான் நிற்கிது. செல்லிங் கன்ஃபார்ம் இது செல்லிங் டவுன் ஆகிறதுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த பெட்வீன் டைமில் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில், அதாவது க்ளோசிங் டைமுக்குள்ளே உங்களுக்கு கிட்டத்தட்ட 300-400 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு மார்க்கெட், அதாவது பேங்க் நிஃப்டி. அதாவது கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ப்ளஸுக்கு போன பேங்க் நிஃப்டி நியூட்ரலுக்கே வந்துருச்சு. ஸோ இது கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டியும் அதனுடைய 100 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் இருந்த நிஃப்டி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டவுன் ஆகி நியூட்ரலுக்கு வந்துருச்சு, கிட்டத்தட்ட மைனஸ்க்கே வந்துருச்சு. ஸோ இந்த பெட்வீன் டைமில் ஸ்விங் ட்ரேட் மாதிரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா டபுள் சைட் மூவ்மெண்ட் நான் ஏற்கனவே ஒரு இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் நம்மளோட டெலிகிராம் சேனலில். ஒரு வீடியோவுக்கு நிஃப்டி பை ட்ரெண்ட்லேயும் பேங்க் நிஃப்டி செல் ட்ரெண்ட்லேயும் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த டபுள் சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இது இன்றைக்கி டுடே 5/3/2020 எக்ஸ்பைரி டேயில் அது கன்ஃபார்ம் ஆகி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது நீங்கள் நிஃப்டியை மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணவோ இல்லை பேங்க் நிஃப்டியை மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணவோ கூடாது. 2 கன்ஃபர்மேஷனும் கிளியராக கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக ஒன் சைடாக மூவ்மெண்ட்டில் தாராளமாக இறங்கலாம். அப்படி மாறி மாறி இந்த மாதிரி இதில் டபுள் சைடில் மூவ்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக யோசித்து கரெக்டான டைமில் உள்ள என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சொன்னது எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து 6/3/2020 அதாவது ஃப்ரைடே வீக்கெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நிஃப்டி 11,305 டு 11,230 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 75 பாயிண்ட்ஸ் தான். நான் ஆல்ரெடி போன வீடியோ இல்லை போன வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரேஞ்சுக்கு மேலே தான் நிஃப்டி லெவலே கொடுத்தான். ஆனால் நேற்று, அதாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் ஆனதுனால மினிமம் 75 பாயிண்ட் மட்டுமே கேப் கொடுத்துருக்கான். ஸோ அந்த 75 பாயிண்ட் கேப் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லெவலில் பார்க்கும்போது 11,230 பிரேக் பண்ணிச்சுன்னா அது கன்ஃபார்ம் செல் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ அப்படி பிரேக் பண்ணும்போது 11,300 டு 11,230 தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 11,250 அப்படிங்கிற பட்சத்தில் அதோட 75 பாயிண்ட் கேப்பை ஃபில்அப் பண்ணோம்னா 11,325 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். ஒருவேளை இது செல் ட்ரெண்டில் போகாமல் பை ட்ரெண்டுக்கு அகைன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது 11,305 பிரேக் பண்ணால் கன்ஃபார்ம் பை ட்ரெண்டை வாய்ப்பு கொடுக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 11,305 டு 11,230 நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஓப்பன் ப்ரைஸ் 11,250 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது அதோட 75 பாயிண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 11,175 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 28,860 டு 28,540. இதுவும் பார்த்தீங்கன்னா 320 பாயிண்ட். இது கிட்டத்தட்ட 2-3 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்த கேப் ஃபில்அப் நேசன் மாதிரி இருக்குது. ஸோ 320 பாயிண்ட் கொஞ்சம் இதில் டைம் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பான். 28,540 பிரேக் பண்ணும்போது கன்ஃபார்ம் அது செல் ட்ரெண்டாக கன்ஃபார்ம் பண்ணுது. அது கிட்டத்தட்ட 28,540 டு 28,800 போச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் செல் பண்ணலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 28,600 அது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட 320 பாயிண்ட் கேப்பை நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா 28,920 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒரு வேளை இது கீழே பிரேக் பண்ணாமல் மேலே 28,860 பிரேக் பண்ணிச்சுன்னா அது பை ட்ரெண்டாக கன்ஃபார்ம் பண்ணுது. அப்படி பை ட்ரெண்டாக கன்ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கான பையிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 28,860 டு 28,600. இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னா 28,700 ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 28,700 அப்படின்னா அதோட 320 பாயிண்ட் கேப்பை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 28,320 தான் 380 தான் இதுக்கான ஸ்டாப் லாஸ். நான் இந்த வீடியோவில் டுடே எக்ஸ்பைரி டேவை பற்றி நான் கொஞ்சம் குறிப்பிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். கிளியராக இந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
நம்ம லெவலில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு புரியும். அப்படி இந்த லெவலில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் நான் லைவாக இன்டிமேஷன்ஸ் கொடுப்பேன். மேபி இன்றைக்கி கூட நான் பேங்க் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்டுன்னு இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் லெவல்ஸை கரெக்டான நேரத்தில் ஃபாலோ பண்ண முடியல. பட் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தேவைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரஞ்சித். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.